அயோத்தி சக்கரவர்த்தியும் சூரியகுல தோன்றலுமான தசரத மகாராஜாவின் புதல்வர்களான ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரின் வேண்டுகோளுக்கிணங்க யாகத்தை காக்கச் சென்றனர். யாகம் வெற்றிகரமாக முடிவடைந்தவுடன் மற்ற முனிவர்களுடன் மிதிலையில் நடந்த ஜனக மன்னரின் மகளான சீதையின் சுயம்பரத்திற்கு சென்றனர். சீதாராமரின் திருமணத்திற்கு பின் அயோத்தியில் தசரத மகாராஜா ராமருக்கு முடிசூட்டுவதற்கான ஏற்பாடுகளை வெகு விமரிசையாக செய்திருந்தார். அச்சமயத்தில் கேளுங்கள், கேளுங்கள், அனைவரும் கேளுங்கள். மிக முக்கியமான செய்தி, மிக மகிழ்ச்சியான செய்தி. அயோத்தியின் சக்கரவர்த்தி மாமன்னர் தசரதர் நாளை பொழுது விடிந்ததும் அனைத்து கல்யாண குணங்களையும் கொண்ட தனது ஜேஷ்ட புத்திரரான ஸ்ரீராமருக்கு இந்நாட்டின் மன்னனாக முடிசூட்ட இருக்கிறார். என்னது? ராமருக்கு பட்டாபிஷேகமா? ஆம், ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம். ராஜா ராமருக்கு, ராஜா ராமருக்கு, ராஜா ராமருக்கு. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். என்னால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்ன, ராமனுக்கு பட்டாபிஷேகமா? கைகேயி, கைகேயி, ராஜா ராமருக்கு, ராஜா ராமருக்கு. கைகேயி, கைகேயி, விஷயத்தை கேள்விப்பட்டாயா? நாளை ராமருக்கு முடிசூட்டுவதாக மன்னர் முடிவெடுத்துள்ளார். இதை நீ அறிவாயா? அப்படியா? இந்த நற்செய்தியை கொண்டு வந்த உனக்கு இதோ இந்த மாலையை பரிசாக பெற்றுக்கொள். என்ன பரிசா? அறிவற்றவளே, உன்னை துன்பத்தில் மூழ்கடிக்கும் வேலை நிகழ்வதை நீ அறியவில்லையா? ராமன் அரசனாகிவிட்டால் நீ துயரக்கடலில் விழுவாய். உன் அன்பு மகனும் அழிவான். அவன் மட்டுமல்லாது உன்னையே சார்ந்த நானும் அழிவேன். உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்றால் எனக்கும் அது அதிர்ஷ்டம். உனக்கு ஒரு துன்பம் என்றால் எனக்கும் அது துன்பம். இது உனக்கு புரியவில்லையா? என்ன உளறுகிறாய்? என் ராமன் மிக நேர்மையானவன், தர்ம சிந்தனையாளன். அவன் அரசனாவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உண்மையில் ராமனிடமும் பரதனிடமும் நான் எந்த பேதத்தையும் கண்டதில்லை. உனக்கு இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் எப்படி வந்தது? இனியும் இப்படி பேசாதே. இப்பேற்பட்ட ஆபத்தான சூழலில் நீ மகிழ்ச்சியாய் இருப்பது எனக்கு அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. நீ தசரதற்கு பிரியமானவள் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது கௌசல்யை தான் தசரதர் போற்றும்படி இருக்கிறாள். அதனால் ராமன் அரசனான பின் கௌசல்யை தான் செழிப்படைவாள். நீ அவளுக்கு பணிப்பெண்ணாகவும் பரதன் ராமனின் அடிமையாகவும் இருக்க வேண்டியதுதான். ஏன் இவ்வாறே பேசுகிறாய்? ராமன் நல்லொழுக்கமே உருவானவன். அது மட்டுமல்லாது மூத்தவன். அவனுக்கு அரசனாக உரிமை உண்டு. மேலும் 100 ஆண்டு ஆட்சி செய்த பிறகு பரதனையே அரசனாக்குவான். எனக்கு ராமன் மேல் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் தன் தாயை விட மேலாக என்னை கருதுகிறான். நானும் என் மகனை விட ராமனையே அதிகமாக மதித்து போற்றுகிறேன். போதும், நிறுத்து. ராமன் பரதனுக்கு அரச பதவியை ஒரு நாளும் கொடுக்க மாட்டான். வருங்காலத்தில் தன் மகனுக்கு ராஜ்யம் வேண்டி பரதனை நாடு கடத்துவான் அல்லது கொன்று கூட விடுவான். அதில் சந்தேகமே இல்லை. பரதன் இல்லையெனில் போட்டியின்றி ஆட்சி புரிவான். கைகேயி, நீ அழகாகவும் இளமையாகவும் இருப்பதால் அரசன் உன்னிடம் அதிக பற்று கொண்டான். அதனால் ராமனின் தாய் உன்னை வெறுக்கிறாள். ராமனை காட்டுக்கு துரத்தி பரதனுக்கு முடிசூட்ட ஏதாவது ஒரு வழியை துரிதமாக செய். இப்பொழுது நீ சொல்வதுதான் சரி.
ஆனால் எப்படி ராமனை காட்டுக்கு அனுப்புவது? அப்படி செய்தால்தானே என் மகனை அரியணையில் அமர வைக்க முடியும். அரசியே, அரக்கர்களோடு நடந்த போரில் படுகாயமடைந்த சக்கரவர்த்திக்கு சிகிச்சை அளித்து பணிவிடை செய்தாயே, அது உனக்கு நினைவிருக்கிறதா? ஆம், அதற்கென்ன இப்போது? அப்போது மகிழ்ச்சி அடைந்த மன்னர் உனக்கு 2 வரங்களை தருவதாக வாக்களித்தார் அல்லவா? முதல் வரமாக பரதனுக்கே முடிசூட்டி அரசாட்சி செய்யும்படியும், 2வது வரமாக ராமன் 14 வருடங்கள் தண்டகாரண்யத்தில் வனவாசம் புரியும்படியும் இந்த 2 வரங்களை கேள். உன்னுடைய ஆபரணங்களை வீசி எறி, பழைய ஆடைகளை அணிந்து கொள். உன் கணவர் வரும்போது பெரும் துன்பம் நிகழ்ந்தது போல் அழு. எதுவும் பேசாமல் மௌனமாயிரு. தசரதர் முழுமையாக உன் கட்டுப்பாட்டில் வந்தவுடன் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள். மந்தரையே, கூனுடையவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று கருதப்படுகின்றனர். ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அப்படி இல்லை. நீ பெரும் புத்திசாலி. உன் அருவெருப்பான உடல் எனக்கு இப்போது அழகாக தோன்றுகிறது. பரதன் உலக சக்கரவர்த்தியாக முடிசூட்டினால் உன் அழகிய கூனில் தங்க மாலை சூடுவேன். ராமன் காட்டிற்கு சென்றவுடன் உன் கூனிற்கு சந்தன காப்பிடுவேன். அழகிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் உனக்கு பரிசளித்து மற்ற எல்லா கூனிமாரையும் உனக்கு பணிப்பெண்ணாக அமைத்து உனக்கு அடிமையாக்குவேன். போதும், நிறுத்து. ராமனின் பட்டாபிஷேகத்தை துரிதமாக நிறுத்தவில்லை என்றால் இவை அனைத்தும் வெறும் பேச்சாகிவிடும். நீ இம்முயற்சியில் வெற்றி அடையவில்லை என்றால் பரதனுக்கும் உனக்கும் என்ன நிகழப்போகிறது என்பதை மறவாதே. நீ எடுத்த இந்த உயர்வான காரியத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ராமனுக்கு காடு, பரதனுக்கு நாடு என ஒப்புக்கொள்ளும் வரை உண்ணாவிரதம் இரு. விட்டுவிடாதே கைகேயி, விட்டுவிடாதே. என் பிரியமான கைகேயி, அழகிய உன் திருமுகம் ஏன் கலையிழந்திருக்கிறது? உன் துக்கத்திற்கான காரணம் என்ன? ஓ, ராஜ்ய பரிபாலனத்தில் நான் ஆழ்ந்து விட்டதால் உன்னை சரிவர கவனிக்க தவறிவிட்டேனோ? ஒருவேளை என் மற்ற மனைவிகளுக்கும் உனக்கும் ஏதேனும் வாக்குவாதம் ஏற்பட்டதா? உன்னை யாராவது அவமதித்தார்களா? என் கண்ணே கைகேயி, உன்னை என் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன். உன் துன்பம் எதுவானாலும் பொழுது புணர்வதற்குள் அதை தீர்த்து வைப்பேன். சொல் என் கண்ணே. என்னை யாரும் அவமதிக்கவில்லை. என் மனதில் உள்ளதை கூறுகிறேன். ஆனால் என் விருப்பம் எதுவாகிலும் நீங்கள் நிறைவேற்றுவதாக வாக்களிக்க வேண்டும். என் அருமை கைகேயி, உன்னையும் ராமனையும் தவிர வேறு ஒருவரையும் நான் இவ்வளவு ஆழமாக நேசித்ததில்லை. உன் விருப்பம் எதுவாயினும் அதை செய்ய நான் காத்திருக்கிறேன். கனப்பொழுதில் உன் ஆசையை நிறைவேற்றி உன் கவலையை போக்குவேன் என்று வாக்கும் அளிக்கிறேன். உன் விருப்பத்தை கேள் என் கண்ணே. 12 ஆதித்யர்களே, ருத்ரர்களே, சூரிய சந்திரர்களே, அஷ்டவசுக்களே, அஸ்வினி குமாரர்களே, பித்ருக்களே, இதோ என் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக கூறியுள்ளார் என் கணவர். இதற்கு நீங்களே சாட்சி. ஒரு சமயம் அரக்கர்களுடன் நடந்த யுத்தத்தில் படுகாயம் அடைந்து சாகும் தருவாயில் இருந்த உங்களை நான் காப்பாற்றியதற்காக எனக்கு 2 வரங்களை அளிப்பதாக வாக்களித்தீர். அந்த வரங்கள் இப்போது எனக்கு வேண்டும். இவ்வளவுதானா? நான் கொடுத்த வரத்தை கேட்கவா இவ்வளவு தயக்கம்? கேள் கைகேயி, என்ன வரம் வேண்டும் உனக்கு? ராமனின் பட்டாபிஷேகத்திற்காக செய்த ஏற்பாடுகளை கொண்டு பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். ராமன் மான்தோல் மற்றும் மரபுரி தரித்து 14 ஆண்டுகள் தண்டகாரண்யத்தில் வனவாசம் செய்ய வேண்டும். என்ன என்ன சொன்னாய்? கொடியவளே, ஐயோ, நான் என்ன கர்மவினை செய்தேன் என்று தெரியவில்லையே.
இப்படி ஒரு வரத்தை கேட்டு என் வாழ்வையே சூன்யமாக்கி விட்டாயே. கருணையற்ற கைகேயி, ராமன் உனக்கு என்ன தீங்கு செய்தான்? தன் தாய்க்கும் மேலாக உன்னை பாவித்தானே. தன் முழு அன்பையும் உன்மீது வைத்தானே. சூரியகுலத்தை தழைத்தோங்க தோன்றிய மாணிக்கமாம் ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்ப எப்படியடி உன் மனம் இசைந்தது? இரக்கமற்றவளே, என் ராஜ்யத்தை துறப்பேன், என் 2 மனைவிகளையும் துறப்பேன். ஆனால் என் ராமனை ஒரு காலும் நான் கைவிட மாட்டேன். அப்படியானால் நீங்கள் கொடுத்த வரம் சூரிய குல தோன்றலாம் தசரத சக்கரவர்த்தி வாக்கு மாறக்கூடியவரா என்ன? நீங்கள் பெருமை பேசும் உங்கள் மகன் ராமன் வாக்கு மாறாதவனாயிற்றே. தந்தை வாக்கு மாறினால் அது மகனுக்கும் இழுக்கல்லவா? கைகேயி, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன் காலில் விழுகிறேன். தயவு செய்து உன் கொடுமையான முடிவை விட்டுவிடு. ராமன் எல்லா நற்குணங்களையும் கொண்டவன். கருணை, வாய்மை, மேன்மை முதலான குணங்கள் நிறைந்தவன். வேண்டுமானால் உன் விருப்பப்படியே பரதனை முடிசூட்டி மன்னனாக்குகின்றேன். ஆனால் ராமனை காட்டிற்கு அனுப்பும் முன் வரத்தை திரும்ப பெற்றுக்கொள் கைகேயி, திரும்ப பெற்றுக்கொள். நீ இத்தனை நாட்கள் என் மீது வைத்த அன்பு உண்மை என்றால் என் மீது கருணை காட்டு. வேறு ஏதாவது வரத்தை கேள். இந்த உலகம் அனைத்தையும் உனக்கு தர நான் ஏற்பாடு செய்கிறேன். ராமன் இல்லையெனில் நான் உடனடியாக மரணத்தை அடைவேன். அந்த அநீதியை தசரதன் செய்தான் என்ற அவப்பெயரில் இருந்து என்னை காப்பாற்று கைகேயி, காப்பாற்று. எனக்கு வரங்களை தருவதாக வாக்களித்து அதை மறுக்கும் உமக்கு நீதியை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது? உமது வம்சத்தின் புகழை நினைத்து பாரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் உமது பரம்பரைக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீர்கள். நீங்கள் எனக்கு கொடுத்த வரங்களை நிறைவேற்றாவிட்டால் நான் என் உயிரை துறப்பேன். அதர்மத்தை கையில் எடுத்திருக்கிறாய் கைகேயி. நீ இந்த இழிவான செயலை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாய்? பரதனுக்கே முடிசூட்டினாலும் ராமனின்றி இந்த ராஜ்யத்தை அவன் ஏற்க மாட்டான். அதை நீ உணரவில்லையா? மக்கள் என்னை எவ்வளவு இழிவாக பேசுவார்கள். மன்னனும் மக்களும் விரும்பாத ஒரு சூழ்நிலையில் உன்னால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஐயோ, இந்த பெண்களே இப்படித்தானா? தன்னலமும் கொடூரமும் பொறாமையும் நிறைந்து தகுதியற்ற வழியில் செல்வது அவர்களுடைய இயற்கையான குணங்களா? இல்லை இல்லை, பொறாமையும் கொடுமையும் நிறைந்த உனது இந்த கோரிக்கையை ஒரு நாளும் நான் ஏற்க மாட்டேன். நீ கூக்குரலிட்டாலும், விஷமே அருந்தினாலும், அல்லது வேறு எந்த விதத்திலாவது என்னை மிரட்டினாலும் நான் ராமனை காட்டிற்கு அனுப்ப மாட்டேன். ராமனை காட்டிற்கு அனுப்ப மாட்டேன். இது நீங்கள் எனக்கு இழைக்கும் துரோகம். உங்கள் அரசர் பட்டாபிஷேக மகிழ்ச்சியின் காரணமாக இரவு முழுவதும் உறங்கவில்லை. உடனடியாக ராமனை காண விரும்புகிறார். ராமனை அழைத்து வாருங்கள். தந்தையாருக்கு எனது வணக்கம். வணங்குகிறேன் தாயே. ராமா, என் கண்ணே ராமா. தாயே, தந்தைக்கு என்ன நடந்தது? தந்தையின் இந்நிலைக்கு என்ன காரணம்? நான் ஏதேனும் குற்றம் புரிந்தேனா? அரசனுக்கு கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. என்னிடம் பரதனுக்கு முடிசூட்டுவதாகவும் உன்னை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்புவதாகவும் வரமளித்தார். ஆனால் அதை இப்போது உன்னிடம் கூற தயங்குகிறார். இவ்வளவுதானா? இதை தாங்களே என்னிடம் நேரடியாக உத்தரவிட்டிருக்கலாமே. தந்தையை ஏன் தொந்தரவு படுத்த வேண்டும்? அன்பிற்குரிய தாயே, தங்கள் விருப்பப்படி உடனே காட்டிற்கு செல்கிறேன். பரதனை அழைத்து வரும்படி தூதுவர்களுக்கு கட்டளையிடுங்கள். பரதனின் புகழ் எனது புகழ் ஆகாதா? இதனால் எனக்கு யாதொரு வருத்தமும் இல்லை. ராமா, நீ உடனே என்னை சிறைப்படுத்தி அரியணை உனக்கு சொந்தமாக்கிக் கொள். பிறகு யாராலும் நீ முடிசூட்டுவதை தடுக்க முடியாது. உடனே என்னை கைது செய். இது என்னுடைய கட்டளை. இக்ஷ்வாக்கு வம்சத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை தந்தையே. உங்கள் ராமன் அப்படி ஒரு செயலை ஒரு நாளும் செய்ய மாட்டான். எனக்கு உலகை ஆண்டு ராஜபோகத்தை அனுபவிக்க ஆசையோ ஆர்வமோ கிடையாது. உம்முடைய வாக்கை காப்பாற்றுவதுதான் என் கடமை. அன்னையின் விருப்பப்படி நான் இப்பொழுதே காட்டிற்கு செல்வதுதான்
உச்சிதம் தந்தையே. விடை கொடுங்கள் தந்தையே. ராமா, என் கண்ணே ராமா, 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 என் கண்ணே ராமா. சீதாராமரின் திருமணத்திற்கு பின் தசரத மன்னர் ராமரை அயோத்திக்கு மன்னராக முடிசூட்டவிருந்தார். ஆனால் மன்னர் கைகேயின் வரத்தை நிறைவேற்றியதால் ராமர் காட்டிற்கு செல்லவும் பரதன் மன்னனாகவும் நேர்ந்தது. இவ்வாறு ராமர் தண்டகாரண்யத்தில் வசித்து கொண்டிருந்த போது தன்னை தொந்தரவு செய்த சூர்பனகையின் மூக்கை அறுத்தார். பின்னர் அவளது சகோதரர்களான கரணையும் தூஷணனையும் அவர்களது படைகளையும் சேர்த்து தனி ஒருவராகவே அழித்தார். இதையெல்லாம் அறிந்த ராவணன் மாரீச்சனின் உதவியுடன் சீதையை அபகரிக்க திட்டமிட்டான். அப்போது पुरोहितं यज्ञस्य देवमृद्विजम् होतारं रत्नधातमम् इषेर्त्वोजेर्त्वा वायवस्थोपायवस्त देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे। ॐ शान्ति शान्ति शान्तिः। भिक्षां देहि। அழகின் ஸ்வரூபமே, யார் நீ? இக்கொடுமையான காட்டில் தனியாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் மாமன்னர் தசரதனின் மருமகளும் ரகுவம்ச திலகருமான ராமனின் மனைவியும் ஜனகரின் மகளுமான சீதை. கைகேயின் வாக்கிற்கு இணங்க இக்காட்டில் என் கணவர் மற்றும் அவர் தமையன் லக்ஷ்மணனுடன் வசித்து வருகிறேன். ஆமாம், உன் கணவர் எங்கே? எனது கணவர் ஒரு தங்க நிற மானை தேடிச் சென்றார். ஆனால் அங்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை. அவரது அபாயக்குரல் கேட்டதால் என் மைத்துனரும் அவரை தேடிச் சென்றுள்ளார். இப்பொழுது தங்களை பற்றியும் தங்கள் தவத்தை பற்றியும் கூறுவீராக. நான் தான் ராவணன், இலங்கையின் பேரரசன். மூவுலகையும் வென்று தேவர்களையும் என் காலடியில் வைத்திருப்பவன். உன் அழகில் மயங்கிய நான் உன்னை எனது பட்டத்து ராணி ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன். சீதையே. அயோக்கியனே, விலகிச் செல். யாகத்திற்குரிய உணவை நாய் கவர்ந்து செல்வது போல் என்னிடம் வந்திருக்கும் மூடனே, நான் ராமருக்கே உரியவள். என்னை நெருங்கி வீணாக உன் அழிவை தேடிக்கொள்ளாதே. அழகியே, உன்னை கண்ட என் கண்கள் எனது மற்ற மனைவிகளை ஏறெடுத்தும் பார்க்காது. சீதையே, நீ என் பட்டத்தராணியானால் உனக்கு பணி செய்ய 5000 பெண்கள் உன்னுடைய கட்டளைக்கு காத்திருப்பர். இந்த காட்டை விட்டு வா, என்னுடன் வந்துவிடு. சீ, வாயை மூடு. ராமரோ ஒரு ஆண் சிங்கம், நீயோ ஒரு குள்ளநரி. என்னை போன்ற பெண் சிங்கத்தை விரும்புகிறாய். எனக்கு இழுக்கு ஏற்படுத்த முயற்சிக்காதே, அழிந்து போவாய். என்னை விடு.
என்னை விடு. ராமா, ராமா, ஏன் இங்கு வந்து என்னை ரட்சிக்கவில்லை? இந்த வெறுக்கத்தக்க ராவணனிடம் இருந்து என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள். மூடனே, சிரிக்காதே, என்னை விடு. தனியாக இருந்த பெண்ணை கடத்துகிறாயே, இதுதான் உன் வீரமா? ராமா, ராமா. ஒரு குரங்கா என் மகன் அக்ஷயகுமாரனை கொன்றது? முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் வாகனமாகிய நந்தியை கேலி செய்தேன். அப்போது என்னை சபித்த நந்தியா இவன்? அல்லது அசுரர்களின் தலைவனான பாணன் இப்போது வானர வேடம் தரித்து வந்துள்ளானோ? நீ இங்கே வந்ததன் உண்மையான காரணத்தை மட்டும் கூறிவிட்டால் உன்னை விடுவித்து விடுவோம். ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவண ராமசாமி தூதன் நானடா, அடடா ராவண நானடா, என் பேரனும் வானடா. நான் மாமன்னர் தசரதரின் மகனாகிய ஸ்ரீராமரின் தூதனாக அனுப்பப்பட்டுள்ளேன். ராமரது கடத்தப்பட்ட மனைவி சீதையை நான் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேன். எனது நல்ல திருஷ்டத்தால் இங்கே அவளை காண முடிந்தது. ராட்சசர்களின் மன்னரே, ராமலக்ஷ்மரின் அம்புகளிலிருந்து எவராலும் தப்பிக்க முடியாது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். சுயமாக பிறந்த பிரம்மதேவர், சிவபெருமான் அல்லது இந்திரனோ கூட போர்க்களத்தில் ராமரை எதிர்க்க துணிந்ததில்லை. மாமலர் தலைவாசனும் கைலாசனும் ரிஷிகேசனும் மறைந்து நின்று தந்தனா நல்லடா. காட்டில் திரியும் அற்ப வனவாசியை மானிடரை கண்டு நான் அஞ்சுவதா? இந்த ராவணன் அஞ்சுவதா? ராவணா, நீ தர்ம கொள்கைகளை நன்கு அறிந்தவன். உண்மையான புத்திசாலியாக இருப்பவன் தர்ம கொள்கைகளை கைவிட்டு ஒருபோதும் பேராபத்திற்கு வழிவகுத்து கொள்ள மாட்டான். ஆகவே எனது அறிவுரையை ஏற்றுக்கொண்டு மேலும் தாமதிக்காமல் சீதையை ராமரிடம் மீண்டும் ஒப்படைத்துவிடு. கீதம் தெரிந்தும் வேதம் தெரிந்தும் பாதகங்களை சூழ்கிறாய். இந்த இலங்கை முழுவதையும் நானே அழித்துவிட முடியும். ராமரை பற்றி சொல்லவும் வேண்டுமா என்ன? அவரால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அழிக்கவும் முடியும், மீண்டும் படைக்கவும் முடியும். ஒருவேளை நீ சீதையை ராமரிடம் கொடுக்காவிடில் உன் ஒருவனது தவறால் ஒட்டுமொத்த இலங்கையும் ராமரின் அம்புகளால் அழிக்கப்படுவதை நீ காண்பாய். உத்தண்டமாக வந்தார் அரக்கரை மண்ட சீதையை விட்டு பிழையடா. வானர மந்தியே, நான் யார் என்று தெரியுமா உனக்கு? நன்றாக தெரியும். காட்டில் தனியாக இருந்த ஒரு உதவியற்ற பெண்ணை கடத்தி வந்த மாவீரன். இந்த குரங்கை உடனடியாக கொல்லுங்கள். தவறு செய்தவனை கொல்வதால் எந்த பாவமும் வராது. இந்த ஹனுமான் சாகட்டும். இதுவே என் கட்டளை. மன்னா, நான் ஒன்று சொல்ல விளைகிறேன். தூதுவனை கொள்வதற்கு சாஸ்திரங்கள் அனுமதிக்கவில்லை. இது எங்கேயுமே கேள்விப்படாத செயல். சாட்டையால் அடித்தல், மொட்டையடித்தல், உருவத்தை அலங்கோலப்படுத்துதல் முதலிய தண்டனைகளை மட்டுமே தூதுவனுக்கு அளிக்கலாம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அன்புள்ள ராவணா, உம்மை போன்ற மாவீரர்கள் கட்டுப்பாடற்ற கோபத்தின் ஆளுமைக்கு என்றுமே இரையாக மாட்டார்கள். ஹனுமானை கொள்வதை விடுத்து அவரை அனுப்பிய எதிரியை கொள்ள நீங்கள்
முயல வேண்டும் என்பதே எனது கருத்து. குரங்குகள் தங்களது வாளை மிகவும் உயர்ந்ததாக எண்ணி பெருமிதம் கொள்ளும். ஆகவே வாளுக்கு தீ மூட்டி இலங்கை வீதிகளின் வழியாக ஊர்வலமாக அழைத்துச் செல்லுங்கள். அப்போதுதான் எத்தகைய வீரன் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வர். அதன்பின் இவனை விடுவிக்கலாம். இவன் தன் எரிந்த வாளுடன் உறவினர்களிடம் சென்று பெரும் அவமானம் தாங்காமல் வருந்தட்டும். இதுவே என் இறுதி ஆணை. கட்டுங்கள் கட்டுங்கள். இவன் வாளிற்கு தீ வையுங்கள். ஜெய் ஸ்ரீராம். ராமசாமி தூதன் நானடா அடடா ராவண நானடா என்பே அனுமானடா ராமசாமி தூதன் நானடா ஆதிமூர்த்தி தான். ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள். எரிகிறது எரிகிறது அனைத்தும் எரிகிறது. ஓடுங்கள் ஓடுங்கள். பிழையடா சீதையை விட்டு ஓடுங்கள் ஓடுங்கள், நன்றாக ஓடுங்கள். பிழையடா கண்ட சேதியை சொன்னேன் வீர கோதண்ட ராமசாமி தூதன் நானடா ஆதிமூர்த்தி தானே உத்தண்டமாக வந்தான் அரக்கரை மண்ட சீதையை விட்டு பிழையடா கண்ட சேதியை சொன்னேன் வீர கோதண்ட ராமசா வீர கோதண்ட ராமசா வீர கோதண்ட ராமசாமி தூதன் நானட அடடா ராவணா ஜெய் ஸ்ரீராம். பின்னர் வானர சேனையின் உதவியுடன் கற்களாலும் மரங்களாலும் கடல் நீரின் மீது பாலத்தை கட்டி லட்சக்கணக்கான வானர சேனைகளுடன் கடலை கடந்தார். அங்கே அசுரர்களுக்கும் வானர சேனைகளுக்கும் இடையே மிக பயங்கரமான யுத்தம் நடந்தது. கும்பகர்ணனின் மரணத்தை கேட்டு வெகுண்ட ராவணன் தானே போர்க்களத்திற்கு வந்தான். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஆதிமூர்த்தி தானே உத்தண்டமாக வந்தான் அரக்கரை மண்ட சீதையை விட்டு பிழையடா கண்ட சேதியை சொன்னேன் வீர கோதண்ட ராமசா வீர கோதண்ட ராமசா வீர கோதண்ட ராமசாமி தூதன் நானட ஜெய் ஸ்ரீராம். ராமா, எங்கே ஒளிந்து கொண்டாய்? வீரனாக இருந்தால் என்னுடன் போர் புரி. ராவணா, வீட்டில் ஆள் இல்லாத போது உணவை திருடும் நாய் போன்றவனே, பிறர் மனைவியை அடைய நினைப்பவனுக்கு என்ன கதி என்பதை இப்போதே காண்பிக்கின்றேன். தேவ, கந்தர்வ, தைத்திய, தானவ,
ராட்சசர்களால் கூட எனக்கு மரணம் நேராது என்று பிரம்மதேவரே வரமளித்துள்ளார். அப்படி இருக்க சாதாரண மனிதனான உன்னால் என்ன செய்ய முடியும்? ஆச்சரியம், ஆச்சரியம். இதோ இப்பொழுதே உன் 10 தலைகளையும் கொய்து 10 திசைகளுக்கும் பலியாக அளிக்கிறேன்.